ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? முதல்ல இந்த ரெமெடி செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சது ஒரு சின்ன சின்ன துண்டாக இவ்வளோ குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு இப்போ இதை நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கணும், சாஃப்டாக இருக்கிற மாதிரி. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறு, அதுக்கப்புறம் பால் ஊற்றி நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சியில் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணோம்னா நமக்கு ஒரு காட்டன் துணியோ சரி இல்லை பஞ்சோ சரி அதை நம்ம இந்த மிக்சிங்கில் போட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கண்ணு மேலே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடணும். 10 நிமிஷம் கழித்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் ஓகேவோ அந்த அளவுக்கு இதில் பால் சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சுட்டு கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வாரத்தில் எப்போயாவது ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சின்ன துண்டு உருளைக்கிழங்கு எடுத்து மீதி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரே நாளில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு நாள்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். முழுசாக பாதி அளவுக்கு காணாமலே போயிடும். உங்களுக்கு அதுக்கப்புறமா வேணும் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். இதில் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் நல்ல தண்ணி மாதிரி இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காட்டன் துணி ஏதாவது ஒரு துணியில் இருந்து நம்ம இந்த லைனிங் மாதிரி காட்டன் புடவை மாதிரி இந்த மாதிரி துணியை அதுக்குள்ளே போட்டுட்டு கண்ணு மேலே அப்படியே வச்சுக்கலாம். இல்லைன்னா பஞ்சு கொஞ்சமாக எடுத்து அது அப்படி கண்ணு மேலே ஃபுல்லாக அந்த கருவளையம் ஃபுல்லாக மூடுற மாதிரி வைக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.